ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம வேரல் பேட்சில் சேர்றதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ நாளையிலேருந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 இருந்து 1 o'clock வரைக்கும் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரூர் நெரிசல். ஸோ கரூரில் வந்து அந்த நெரிசல் சம்பவம், அந்த ஸ்டாம்பீடில் வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, 41 பேர் இறந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தனிநபர் ஆணையம் அப்படிங்கிறது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறதும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இது ரெண்டையுமே இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த கேஸை அப்படியே சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் சார்பில் ஒரு குழு அப்படிங்கிறது, விசாரணை குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. அது இந்த சுப்ரீம் கோர்ட் சார்பில் ஒரு ஆணையம் இந்த கண்காணித்து அண்ட் இவங்களுக்கு கீழே சிபிஐ வந்து விசாரணை நடத்துவாங்க. ஸோ அந்த ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் ரஸ்தோகி. ஸோ இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜு. இவர் தலைமையில் தான் இந்த ஆணையம் அப்படிங்கிறது, கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த சிபிஐ விசாரணை இருக்குது பார்த்தோம். ஸோ சிபிஐ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இல்லையா, மத்திய புலனாய்வு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1963 ஏப்ரல் 1 தான் தொடங்கியிருப்பாங்க. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி 1964 ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது இன்னொன்று என்ன, அதோட நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சிபிஐ இயக்குனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பதவி காலம் அப்படின்னா 2 years, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து நியமிப்பாங்க. அண்ட் அந்த இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி யார் அப்படின்னா, இது வந்து யாரோட தலைமையில் செயல்படும்னா பிரதம மந்திரியோட தலைமையின் கீழ் தான் செயல்படும். அண்ட் அதில் யார் யார் இருப்பாங்கன்னா லோக்சபாவோட ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், எதிர்க்கட்சி தலைவரும், சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி மற்றும் இதர மூத்த நீதிபதிகள் எல்லாம் இதில் இருப்பாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியும் இதர மூத்த நீதிபதிகளும் இந்த தேர்ந்தெடுக்கும் கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, இப்போ வந்து இந்த சிபிஐ இருக்கு இல்லையா, இது வந்து அமைச்சரவை தீர்மானம் மூலமாக தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, கான்ஸ்டியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது, அரசியல் அமைப்பை சார்ந்த அமைப்பும் கிடையாது, சட்டப்பூர்வமான ஆணையமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அமைச்சகம், இந்த உள்துறை அமைச்சகத்தோட தீர்மானம் மூலமாக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான், ஒரு நிறுவனம் தான் இந்த சிபிஐ அப்படிங்கிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ஆரம்பிக்கும் போது வந்து எந்த ஒரு சட்டப்பூர்வ ஆணையமா இருந்திருக்காது. பட் அதுக்குன்னு சொல்லி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது சட்டப்பூர்வ ஆணையமா மாறி இருக்கும். ஸோ அந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு. ஸோ எக்கனாமிக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் நம்ம நேற்றே பார்த்துருப்போம் இந்த வீடியோவில். ஸோ அது பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் பாருங்கள். அண்ட் இதுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தோம் அப்படின்னா பீட்டர் விட்டு ஜோக் அடிச்சுட்டு ஃபிலிம் காட்டிட்டு தெரியலாம், அப்படியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஓகேவா, அதில் வந்து எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக நோபல் ப்ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் புதிய சிந்தனைகள், பொருட்கள், சேவைகள், நடைமுறைகள் இதில் எல்லாம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி குறித்து விளக்கியதற்கு. அதாவது ஒரு நியூ இன்னோவேட்டிங் தாட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாடிட்டிஸ், கூட்ஸ், அப்புறம் வந்து சர்வீசஸ், அதில் வந்து என்னென்ன நடைமுறையால் எந்த மாதிரியான எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் நோபல் ப்ரைஸ் 1901 கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் 6 கேட்டகரியில் கொடுப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸுக்காக மட்டும் இருக்காது. அண்ட் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது ஈக்குவல் டு நோபல் ப்ரைஸ், கணிதத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அந்த ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் 2025 அண்ட் 2024 2 வருஷமும் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெகா உணவு பூங்கா
ஸோ ஃபுட் பார்க் அப்படிங்கிறது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா திண்டிவனம் தேனி இந்த ஏரியாவில் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதற்காக அப்படின்னா உணவுசார் உற்பத்தி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபுட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் நல்லா அவங்க ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெகா உணவு பூங்கா அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேனியில் தப்புக்குண்டு பூமலைக்குண்டு அப்படிங்கிற 2 பிளேசஸில் இதை இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெடுஞ்சாலைகள் இணைப்பு. ஸோ குளோபலில் இந்த நேஷ்னல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி மர்ஜ் பண்ணதில் நம்ம வேர்ல்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, நெடுஞ்சாலைகள் இணைப்பில் இந்தியா முதலிடத்தில் இருக்காங்க. அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ ஆட்டோமொபைல் உற்பத்தியில் வந்து இந்தியா 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் USA, 2nd பிளேஸில் சைனா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ். அதே போல் இந்தியா வந்து குளோபல் எக்கனாமியில் GDPயில் எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனையாவது பிளேஸில் இப்போ இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது திருநங்கையருக்கு பாதுகாப்பான வாழ்விடம். ஸோ இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரண் இல்லம் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதில் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டியது என்னென்னா குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட 18 வயசுக்கு மேலே இருக்கிற திருநங்கைகள் திருநம்பி இடைப்பாலின நபர்களுக்கு இதில் எத்தனை நாள் வரைக்கும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு வீக்கில் இருந்து, அதாவது ஒரு வாரத்தில் இருந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்க பாதுகாப்பாக தற்காலிகமாக தங்கிக்கலாம். அதுதான் இந்த அரண் இல்லம் அப்படிங்கிறது. இதில் நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுற இடம்னா இந்த இதுதான், எவ்வளோ நாளில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா லாக் ஆகும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த அரண் இல்லம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ ஒவ்வொன்றிலையும் 25 பேர் வந்து இருப்பாங்க. அண்ட் இதை இப்போது தற்காலிகமாக எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, முதல் கட்டமாக சென்னையில் ஷெனாய் நகர்லையும் மதுரையில் அண்ணா நகர்லையும் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெலிமனாஸ். ஸோ டெலிமனாஸ் அப்படின்னா நேஷ்னல் டெலி மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 2022 அக்டோபரில் தொடங்கியிருப்பாங்க. அண்ட் இந்த டெலிமனாஸ்லேருந்து ஒரு சேட்பாட் அப்படிங்கிறதும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் என்னென்னா அஸ்மி அப்படிங்கிறது. இந்த சேட்பாட் எதுக்காக அப்படின்னா யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மனநலம் ரிலேட்டடான மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைனா கைடன்ஸ் வேணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா இந்த சாட்பாட் கிட்ட அவங்க கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த ஆஸ்மி அப்படிங்கிற சாட்பாட்டு. அடுத்தது மென்டல் ஹெல்த் அம்பாசிடராக யாரை இவங்க நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தீபிகா படுகோனே இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஏதாவது இந்த டெலிமனாஸ்லேருந்து ஏதாவது இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாரையும் போய் ரீச் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு தான் இந்த அம்பாசிடரெல்லாம் வந்து அவங்க நியமிக்கிறது, தூதுவர். ஓகேவா. அடுத்தது இந்த டெலிமனாஸோட ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14416 அப்படிங்கிறது. இது நமக்கு தெரியும், மாணவர்களோட மனநலனுக்காக கூட இதுக்கு கால் பண்ணலாம். அதுபோல் 104 அப்படிங்கிறதுமே இந்த டிப்ரெஷன் அதுக்கப்புறம் சூசைடல் தாட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மனாஸ் அப்படிங்கிறது இன்னொரு மனாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நர்கோட்டிக்ஸ் அவங்க இருப்பாங்க இல்லையா, போதைப் பொருள் தடுப்பு ஆணையம், அவங்க சார்பில் ஒரு மனாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னா 1933 அப்படிங்கிறது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போது மொத்தமாக 18 கடற்கரைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்கிற கடற்கரைக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு 5 கடற்கரைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கடற்கரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீவர்தன் பீச்சு, நஹோன் பீச், அதுக்கப்புறம் பர்னாக்கா பீச், குகாகர் அப்படிங்கிற பீச்சு, லட்கார் பீச். ஓகேவா. ஸோ இந்த 5 பீச்சஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் இந்த இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது டென்மார்க்கை சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குளோபல் லெவலில் இதை எப்போ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2001 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டென்மார்க்கை சேர்ந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க யார் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ இது எந்தெந்த பேசிஸில் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 33 பெராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 33 வகையான விஷயங்கள் இருக்குது. அதை 4 கேட்டகரிக்கு கீழே டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், சுற்றுச்சூழல் குறித்த அந்த கல்வி அதோட தகவல்கள் எல்லாம் சேர்ந்தது. வாட்டர் குவாலிட்டி,
ஓகே. ஸோ அந்த பீச் அந்த ஏரியாவில் இருக்க வாட்டர் குவாலிட்டி, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ அந்த சுற்றுப்புற சூழலை அவங்க வந்து எந்த மாதிரியாக மேனேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் சர்வீசஸ், ஸோ அந்த பகுதிகளெல்லாம் சேஃப்டி நல்லா இருக்கா, சர்வீசஸ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதுக்கு கீழே 33 பேராமீட்டர்ஸ், இதை கம்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்குது, அதை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் 2025. ஸோ சர்வதேச தினம் எதற்கானது பார்த்தீங்கன்னா அபாய பேரிடர் குறைப்பு. ஓகேவா. ஸோ இது வந்து அக்டோபர் 13 இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் நாட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டிசாஸ்டருக்கு வந்து நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர் 1077 அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1070 அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இன்னொரு நம்பர் கூட 1078 அப்படிங்கிறது கூட இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் டிசாஸ்டர் ரிலேட்டடானது ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த பிளேஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பேரிடர் மீட்பு மையம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். கரூர் நெரிசல், ஸோ இதுக்கு வந்து சிபிஐக்கு இந்த விசாரணை வந்து மாற்றி விட்டாச்சு. அதை கண்காணிக்க நீதிபதி ஆணையம் அமைச்சிருக்காங்க. யார் தலைமையிலனா அஜய் ரஸ்தோகி. சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்காங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வந்து ஜோயல் மோஹித், பீட்டர் ஹோவிட், அதுக்கப்புறம் பிலிப் அஹியோன் அப்படிங்கிற 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மெகா உணவு பூங்கா திண்டிவனம், தேனி இந்த ரீஜியனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெடுஞ்சாலைகள் இணைப்பில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஆட்டோமொபைல் உற்பத்தியில் 3rd பிளேஸில் இருக்காங்க. திருநங்கையருக்கு பாதுகாப்பான வாழ்விடம், அதோட பேர் என்ன அப்படின்னா அரண் இல்லம். டெலிமனாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் மொத்தமாக 18 கடற்கரைகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அக்டோபர் 13. ஸோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நாளையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.